ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிறேன். என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா, புதுசாக வந்து நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து கேமுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து என்னென்னலாம் விட்டுருக்கானுங்கன்னு அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நிஞ்சா ஸ்ட்ரைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கிறதுன்னு வந்து நம்ம இந்த வீடியோ சின்ன வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டு பேட்டில் கார்டு வந்து நம்ம வந்து பிஆரில் அப்படி இல்லைன்னு சிஎஸ்சில் வந்து நம்ம ஒரு 120 கீழே அடித்தோன்னா இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே ஜிராயா பண்டல் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வரிசையாக. ஸோ இதில் வந்து என்ன எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஒரு ஸ்க்ரோலை எடுத்து நம்ம வந்து ஒன்றா ஓப்பன் பண்ணையில் வந்து நம்மளுக்கு ஒரு டீம்மேட் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து சாஸ்கே வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து சக்குரா, அப்புறம் வந்து கக்காஷி, கடைசியாக வந்து ஜிராயா, அதுக்கப்புறம் ஜிராயா பண்டல். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெவல் முடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஒரு 82 கிட்ட முடிச்சு வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து நான் 100 முடிச்சு சாக்குரா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கக்காஷி அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜிராயா பண்டல் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறது செம்ம ஒர்த்து. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து கிளைம் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்க பண்டலாம் என்னென்ன டேட்டில் வந்து வருதுன்னு இதுலேயே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வருது, என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வருதுன்னு வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் போய் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம 400 சப்ஸ்கிரைப் இப்போ கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நேற்று வீடியோ போட்டிருப்போம். அந்த நருட்டோ டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கே ஒரு 3500 டைமண்ட் கிட்ட வந்து நாமத்தை போட்டானுங்க. ஸோ இதை வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கலாமா வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்பின் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் மந்த்லி வந்து ஓடுது, மந்த்லி வீக்லி ப்ளஸ் வந்து ஓடுது. ஸோ நம்ம வந்து கடைசியாக இந்த மந்த் எண்டில் வந்து ஈவெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து ஸ்பின் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பண்டல்னால் இதை நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஸ்பின் பண்ணலைன்னா கூட நான் வந்து அமைதியாக இருப்பேன், ஏன்னா ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பு இந்த ஈவெண்ட்டு சுத்தராக வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த நார்கோ ஈவெண்ட்டை விட்டு நம்மளுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க. சும்மா மிஸ்ட்ரி ஷாப்லலாம் வந்து 80 86 கொடுப்பானுங்க. இதில் வந்து 42 43 இதை தான் கொடுக்குறானுங்க. எனக்கு வந்து 52 கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நானும் ஒரு 4-5 நூ ஐடி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் போய் ஸ்பின் பண்ணேன். அது இதுக்கு மேலே 30 40 43 இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. இது என்னடா மிஸ்ட்ரி ஷாப்பு, உள்ளே போய் பார்த்தா உள்ளே உருப்படியாக எதுவும் வாங்குற மாதிரியும் இல்லை. இதில் வந்து அந்த க்ளோவால் இருக்குது, அப்புறம் அந்த சாக்குரா பண்டல் இருக்குது. ஸோ ஏதோ எமௌண்ட் இருக்குன்னாதான் கடைசி நேரத்தில் அந்த எமௌண்ட்டையும் தூக்கி விட்டாங்க. சிவாங்க வந்து நம்மளுக்கு ஓபி 47 அப்டேட்டில் வந்து கொரோனா பண்டல் இல்லை கோப்ரா பண்டல் வந்து ரிட்டன் பேக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 25ஆந்தேதி உங்களுக்கு தெரியும் கக்காஷி பண்டல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேடர் ரிவ்யூவில் அது 1000 இயர்ஸ் டெத் சூட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ மறக்காமல் இது வந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 800 டைமண்ட்லேருந்து 1000 டைமண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் அதை எடுக்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குராமாவோட ஸ்கைவிங்கும் அப்புறம் வந்து அனிமேஷனும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லக்கி ராயல் வந்து வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து நருட்டோ ஈவெண்ட்டில் ஒன்று தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னும் அந்த செகண்ட் ஸ்பின் வந்து ஆஃபரில் கொடுக்குறானுங்க. ஸோ அது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. அதையும் கொடுத்து நம்மளை ஏமாற்ற தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து லக்கில் வந்து ஒரு ஸ்பின்லேயே வந்து அந்த நருட்டோ பண்டலாம் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி யாராச்சும் உங்களுக்கு லக்கியாக வந்து கிடச்சிதுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 18ஆந்தேதி இந்த வவுச்சர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா, அதாவது நம்ம 16ஆந்தேதி வர இந்த சாஸ்கே ரிங் ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இந்த எல்லோ சக்கரா டோக்கன் ஒன்று வந்து புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஃப்ரீயாக தரானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ போய்கிட்டு இருக்க அந்த குராமா இதில் வந்து 2 லாகிங் ரிவால் வந்து தராங்க. ஸோ மொத்தம் ஒரு 5 டோக்கன் கிட்ட ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதுலேயே லக் இருந்தால் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது இந்த ஃபிஸ்டி ஸ்கின்னு, அப்புறம் வந்து கட்டானா ஸ்கின்னு வந்து நம்மளுக்கு சாஸ்கே கூட வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த சிடோரிக்கான அந்த ஃபிஸ்டி ஸ்கின்னு, ஸோ இந்த ஃபிஸ்டி ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக. அது வித்து அந்த சவுண்டோட அந்த கேட்கல இனிமையாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி. ஸோ இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சாஸ்கே ரிங் ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து வரலான்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த லெஸ் இஸ் மோர் ஈவெண்ட் வந்து வரத்துக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ போயிட்டுருக்க டாப்அப் ஈவெண்ட்டுக்கு அதுக்கடுத்து வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், ஏன்னா அந்த நருட்டோ ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதை வந்து சுற்றி எனக்கும் வந்து கடுப்பாகி போச்சு. 3000 டைமண்ட் இழுத்துட்டு ஒரே ஒரு டோக்கனை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. என்ன பண்ணுறது, ஸ்பின் பண்ணது பண்ணிட்டோம். ஸோ எடுக்காமல் விடக்கூடாது.
எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு இருக்கோம். ஸோ வந்து பார்க்கலாம் எவ்வளோ டைமண்ட் தான் இழுக்கிறேன்னு. சரி ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ். எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் வேறு வருது. ஸோ எல்லாம் வந்து